உங்களோட சர்டிஃபிகேட் மிஸ் ஆயிருச்சு. அந்த சர்டிஃபிகேட் ஈஸியா கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதுக்கான ட்ரிக் தான் சார் இது. இப்போ உங்களோட சர்டிஃபிகேட், ஸ்கூல் சர்டிஃபிகேட், மார்க் ஷீட்டு, காலேஜ் சர்டிஃபிகேட் எது மிஸ் ஆனாலும் சரி, நீங்க உடனே பண்ண வேண்டியது என்னன்னா, ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல போய் எஃப்ஐஆர் பதிவு பண்ணணும். எஃப்ஐஆர் ஒரு வேள அவங்க எடுக்க லேட் ஆகுது அப்படின்னு சொன்னா, நீங்க e-services.tnpolice.government.in அப்படிங்கிற வெப்சைட்ல போய் நீங்க உங்களோட கம்ப்ளைண்ட்ட இ-சர்வீசஸ்ன்னு இருக்கும். அதுல போர்ட்டல் அப்படின்ற இதுல போய் கம்ப்ளைண்ட் பண்ணீங்கன்னா, அந்த கம்ப்ளைண்ட்ட நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். அவங்க வந்து கொஞ்சம் காலத்துக்கு ஒரு குறிப்பிட்ட கால அவகாசத்துக்கு தேடுவாங்க. உங்க கம்ப்ளைண்ட் ஆன்லைன்ல பார்த்தாலும் சரி, இல்ல நீங்க நேரடியா கம்ப்ளைண்ட் குடுத்தாலும் சரி, அந்த கம்ப்ளைண்ட்ட நீங்க போய் தேடுவாங்க. உங்களோட சர்டிஃபிகேட்ட தேடி பார்ப்பாங்க. குறிப்பிட்ட காலத்துக்கு தேடி உங்க சர்டிஃபிகேட் கிடைக்கல அப்படின்ற பட்சத்துல, அவங்க நான் ட்ரேசபிள் சர்டிஃபிகேட் என்டிசி அப்படிங்கிற சர்டிஃபிகேட் உங்க கையில குடுப்பாங்க. இத வச்சுக்கிட்டு நீங்க உங்க ஏரியா தாசில்தார்ட்ட போய் ஒரு சர்டிஃபிகேட் வாங்கணும். என்னன்னா டாக்குமெண்ட் சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது உங்களோட சர்டிஃபிகேட் உண்மையிலேயே தொலைஞ்சு தான் போச்சு அப்படிங்கிறத என்டிசி மூலியமா நீங்க தாலுகா ஆஃபீஸ்ல பதிவு பண்ணி அங்கிருந்து டாக்குமெண்ட் சர்டிஃபிகேட் வாங்கணும். இப்போ நீங்க இந்த டாக்குமெண்ட் சர்டிஃபிகேட், என்டிசி இது எல்லாத்தையும் கொண்டுகிட்டு போய் டிஓ ஆஃபீஸ்க்கு ஒரு கடிதம் எழுதணும். லெட்டர். அதாவது நான் என்னோட சர்டிஃபிகேட் இந்த மாதிரி மிஸ் பண்ணிட்டேன். என்னோட என்னென்ன சர்டிஃபிகேட்லாம் காணாம போயிருக்கு அப்படிங்கிறது தெளிவா ஒரு லெட்டர்ல பிரீஃபா எழுதி அத டிஓ ஆஃபீஸ்க்கு அனுப்புனீங்கன்னா, அவங்க ஆமா இந்த மாரிலாம் மிஸ் ஆயிருக்கு. இது உண்மைதான் அப்படின்றத வெரிஃபை பண்ணி, உங்களோட சர்டிஃபிகேட்ட ஆ டூப்ளிகேட் சர்டிஃபிகேட் குடுப்பாங்க. அது எப்படி குடுப்பாங்கன்னா, ஒரு சர்டிஃபிகேட்டுக்கு ரூ. 1500ன்னு சொல்லி கேட்பாங்க. மினிமம் 1500 கேட்கணும். ஏன்னா தொலைச்சாச்சுல, தொலைச்சத நம்ம தான் பே பண்ணி வாங்கிக்கிறணும். அத வாங்கி அந்த சர்டிஃபிகேட்ட வந்து அவங்க ஒரு 2 மாசத்துல உங்களுக்கு குடுத்துருவாங்க. அப்ளை பண்ணா எப்படியும் ஒரு கொஞ்ச நாள் காத்துக்கிட்டு தான் இருக்கணும். அந்த சர்டிஃபிகேட்ட வாங்க நீங்க போலனா கூட 2 மாசம் கழிச்சு உங்களோட கான்டாக்ட் ஆதார் நம்பர் எல்லாம் குடுத்துருப்பாங்கல்ல, அத வச்சுட்டு உங்க அட்ரஸ்க்கு அனுப்பிருவாங்க. ஸோ சர்டிஃபிகேட் போயிருச்சு அப்படின்னு சொல்லி சொன்னா, நீங்க வந்து உடனே பதறவும் தேவையில்ல. இல்ல தற்போதைக்கு சர்டிஃபிகேட் வர்ற வரைக்கும் நான் என்ன சார் பண்றதுன்ற பதிலா, இந்த என்டிசி நீங்க எங்கனாலும் காட்டிக்கலாம். என்டிசி வந்து தற்போதைக்கு தான் காட்ட முடியுமே தவிர, அதாவது நான் ட்ரேசபிள் சர்டிஃபிகேட் நீங்க போலீஸ் ஸ்டேஷன்ல வாங்குற அந்த என்டிசிய தற்போதைக்கு எங்கனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அத வந்து பெர்மனன்ட்டா நீங்க யூஸ் பண்ண முடியாது. அதுக்குள்ள நீங்க டூப்ளிகேட் சர்டிஃபிகேட் எல்லாத்தையும் வாங்கிக்கலாம். ஓகே.